வணக்கம் உறவுகளே. சாணக்கியர் அல்லது கௌடில்யர் என்று அழைக்கப்படுபவர் பொதுவாகவே ஒரு ஆசிரியராக அல்லது நல்ல ஒரு அறிஞராக, அரசவைக்கு கூட சில அனுபவங்கள் வாயிலாக நல்ல பல விஷயங்களை சொல்பவர் தான் இந்த சாணக்கியர். அவர் வாழ்க்கையில் நாங்கள் யாரோடு பழகக்கூடாது என்பதற்காக ஒரு 4 பேரை வகைப்படுத்தி இருக்கின்றார். முதலாவதாக அதில் நெருப்பு, தண்ணீர் இவைகளுடன் பழகக்கூடாது. இது மிக ஆபத்தானது. இதில் நாங்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும், அளவுடனும் இருக்க வேண்டும். நெருப்புடனும் நீருடனும் அளவான முறையில் நாங்கள் எல்லாத்தையும் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அது எங்கள் உயிருக்கே ஆபத்தானது, எங்கள் உயிரை எடுக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது, ஆபத்தான விலங்குகள் இவைகளுடனும் நாங்கள் சிநேகபூர்வமாக கொண்டாட முடியாது என்பதையும் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இவைகள் எப்போது என்ன மாதிரி மாறும் என்று சொல்ல முடியாது. நல்லா தாண்டா நான் புலியை வளர்த்தேன், திடீரென்றது பாஞ்சு என்ன கடிச்சிருச்சு என்று சொல்லி அழுது வேலை இல்லை. நல்லா தான் நான் யானையை வளர்த்து வந்தேன், திடீரென்று தும்பிக்கால தூக்கி அடிச்சுட்டு சொல்ல முடியாது. எனவே ஆபத்தான விலங்குகளிடமும் நாங்கள் அளவாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த சேர்க்கைகள் பிழையாக இருக்கிறார்கள் இல்லையா, இது மனிதர்களுக்கு நன்கு பொருத்தும். இன்றெல்லாம் அந்த கெட்ட சகவாசம் என்று சொல்லப்படுது இல்லையா, யார் யார் யாருடன் பழகுகிறார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். எங்களுடைய சேர்க்கைகளை பொறுத்து தான் மற்றவர்கள் எங்களை கணிப்பார்கள். இவன் யாருடன் அதிகமாக சேர்கிறான், யாருடன் வேலைக்கு போய் வருகிறான், யாருடன் பாடசாலைக்கு போய் வருகிறான், யாருடன் எந்த நேரத்தில் பணிபுரிகிறான், அதிகமாக யாருடன் பேசுகிறான், இந்த சேர்க்கைகளை வைத்து எங்களை கணிப்பார்கள். எனவே சேர்க்கைகளும் எங்களுக்கு மிக மிக ஆபத்தை தரக்கூடும். எனவே நல்ல சேர்க்கைகள் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். இதை சாணக்கியர் அன்றே சொன்னதாக இன்றும் நினைவூட்டப்படுகிறது. அடுத்ததாக, மிக முக்கியமாக நாங்கள் சேரக்கூடாதது யாருடன் என்றால், அளவு மட்டுமல்ல, அறவே சேரக்கூடாது. யாருடன் என்றால் சோம்பேறித்தனமானவர்கள். மச்சான் டே அவங்களோட வேலி ஒன்று கிடக்கான், டக்குன்னு வா எப்படி பண்ணிட்டு போவோம், சும்மாறா வேலையா பார்ப்போம், திருப்பி கோல் பண்ணுவாங்க, திருப்பி போடுவோம். மச்சான் விளையாட்டு ஒன்று இருக்கலாம், மச் வின் பண்ணால் நல்லா இருக்குமா, சும்மாறா பிறகு பார்ப்போம். எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த பிறகு பார்ப்போம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி எங்களையும் போக விடாமல் தாங்களும் போகாமல் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறவருடன் நாங்கள் சேரவே கூடாது என்று சொல்லி கௌடில்யர் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த 4ம் நாங்கள் மிக கவனமாக பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் ஆபத்து எங்களுக்கு வந்தேயாகும். நீருடனும் நெருப்புடனும் மிக கவனமாக பழக வேண்டும். அதேபோல் ஆபத்தான விலங்குகளுடன் நாங்கள் அதிக சிநேகபூர்வமாக இருக்கக்கூடாது. சேர்க்கைகள் பிழை என்றாலும் அது எங்களை மிக ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விழுத்தக்கூடியது. அதே போல் சோம்பேறிகளிடம் நாங்கள் பழகினோம் என்றால் எங்கள் வாழ்க்கையும் அப்படியே படுத்திடும் இல்லையா. எனவே நாங்கள் உற்சாகமாக நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயன்றவரை இந்த 4 விடை போல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். முக்கியமாக இந்த 4 விடயங்களை கவனத்தில் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி கொண்டு பாருங்கள், ஒரு வித்தியாசம் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே.